ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு திங்கட்கிழமை என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வஞ்சர மீன் தானாகவே டீஃப்ராஸ்ட் ஆகட்டும் எடுத்து நான் பவுலில் போட்டு சும்மா தான் மூடி வைக்க போகிறேன். எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா மீனும் இந்த மாதிரி தான் டீஃப்ராஸ்ட் பண்ணணும். எடுத்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக ஸ்லைசஸ்லாம் ஒட்டிகிட்ருக்கு பாருங்களேன். இது கண்டிப்பாக தானாக டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும். அதை அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்த வேண்டியதான். இப்போ நண்டுமே அதே மாதிரி தான். இப்போ நண்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும், டைட்டாலாம் பிடிச்சிட்ருக்காது. எடுத்து வெளியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் சூப்புக்கு தேவையான நண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே வாங்கிட்டு வந்தேன் நண்டெல்லாம் கொஞ்சம் பொரிச்சிட்டு அதனுடைய காலும் ஒடிச்சு எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அதனால் அந்த கால் 2-3 நண்டு பீசஸ்லாம் எடுத்துக்கிறேன். மீதி நண்டை நான் திரும்பவும் ஃப்ரீசரில் உடனே கொண்டு வைக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் திரும்ப டீஃப்ராஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து அந்த மாதிரிலாம் கொண்டு திரும்ப டீஃப்ராஸ்ட் பண்ணிங்கன்னா அது ருசி இல்லாமல் தான் போகும். இப்போ நான் தேவைக்கான அந்த நண்டு கால் நண்டு எல்லாமே எடுத்துட்டேன். இதில் தான் சூப் வைக்க போகிறேன். ஒரு 7-8 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப் வைக்கலாம் அந்தளவுக்கு. ஏன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான், ரசம் மாதிரி தான் வைக்க போகிறேன். மீதி இருக்க இந்த நண்டை இன்னொரு நாள் தொக்கு பண்ணலாம் அல்லது சூப்பு பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சூப்பு பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு வீட்டில் கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் இல்லை நல்லாவே நெஞ்சில் சளி பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த சூப்பு பண்ண போகிறேன். இந்த சூப்பை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நான் எப்போ சூப்பில் போடுறேனோ அப்போ ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அலசி எடுத்துகிட்டு லைட்டாக இடிச்சிட்டு நான் சூப்பில் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். அது வரைக்கும் இதை சும்மா தான் வச்சுருக்க போகிறேன். இப்போவே தண்ணியில் போட்டால் அதுவும் தண்ணி குடிச்சிக்கிட்டே ருசி இல்லாமல் போயிடும். நண்டாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அப்போ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு சூப்பு ரெடி ஆகிட்டு அங்கே போட வேண்டியதான். இப்போ நான் இதை தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தண்ணியில் அலசிட்டு நான் சூப்பில் சேர்த்துட்டேன். சூப்பு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.